ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். செம சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் 2 கப் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அன்னைக்கே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவு நான் அரைச்சி 2 நாள் ஆகுது, அந்த மாவை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட்லி மாவு எடுத்தால் அதே மெஷரிங் கப்பால் தான் நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப் மைதா மாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே கப்பால் பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் எடுத்துங்க. 3/4 கப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் கூட சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கையை வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கரண்டி எதுவும் தேவையில்ல. கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்ல. அந்த சர்க்கரையில் உள்ள சர்க்கரையே நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். சால்ட்டும் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இட்லி மாவில் சால்ட்டு சேர்த்துருப்போம். அதுவே போதுமானது. எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான அளவா இருக்கும். பாருங்க, நான் தண்ணி எதுவுமே ஊத்தல. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு எனக்கு. இப்ப நம்ம பெசஞ்ச மாவ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஒரு பிளேட்ட போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ள நம்ம எண்ணெய சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அதுக்காக தான். இப்போ எண்ணெயும் வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு அடுப்ப மீடியமா வச்சுங்க. ஹைல வைக்காதீங்க. ஹைல வச்சு செய்யும்போது ரொம்ப ஒரு மாதிரி கரிஞ்சது மாரி ஆயிடும். சூடான எண்ணெயில பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சின்னதா வேணுனாலும் போட்டுங்க. இல்ல மீடியம் சைஸ் போட்டுங்க. ரொம்ப பெருசா போட வேண்டாம். இப்போ நான் ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கிறேன். அதில பாருங்க எப்படி இருக்குங்கிறதும். அடுப்ப மட்டும் ஹைல வைக்காம மீடியமா வச்சுங்க. அப்பதான் கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்து வரும். இல்லைன்னா மாவு பார்த்தீங்கன்னா, மேல கரிஞ்சது மாரி ஆயிடும். உள்ள வேகாம இருக்கும் மாவு. அதுக்காக தான். இப்ப எல்லாமே போட்டாச்சு. போட்ட கையோட பெரட்டி விட்டுறாதீங்க. அடியில கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்க, அடியில நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம மேல் பக்கமும் பெரட்டி விட்டாச்சு. பாருங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்பதான் மேலேயும் நல்லா மொறு மொறுன்னு, உள்ளேயும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்ப நம்ம இத எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் போட்டு எல்லாமே எடுத்துட்டேன். இதே மாரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு போண்டா. இதேமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதேமாரி நான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். பாருங்க எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இதுதான் கடைசியா போட்டதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருளே வச்சு ஈஸியா நம்ம செஞ்சு குடுத்துரலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க. பாருங்க மேல வந்து நல்லா மொறு மொறுன்னு, உள்ள வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுல சந்திப்போம். பாய்.